நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. பால் வைஃபா வந்திருக்கேன். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ராத்திரி ரூம்குள்ள வரும்போது பால் டம்ளர் எடுத்துட்டு வரது சினிமா ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி. சினிமால கூட இப்படி எல்லாம் வந்திருக்குமான சந்தேகம் தாங்க. சேப்பு வைஃப் கருப்பு வேலைக்காரி, ரெண்டு பேரும் அக்கா தாங்க. டுவெல் ரோல். நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது உன்னை எங்கடி காணோம்? வேலைக்காரியும் டியூட்டி முடிஞ்சு போச்சு, உடனே வைஃபா வரணுமே, அதான் பியூட்டி பார்லர் போயிட்டேன். மறுபடியும் மேக்கப் போட. பியூட்டி பார்லர்லயே உன் லைஃப்ல பாதி முடிஞ்சிட போகுது. பாக்கி பாதி நேரம் செக்க செவேல் இருந்து என் புருஷனோட மனசை குளிர வைக்கிறேனே. தொடாத, மேக்கப் ஒட்டிக்கும். என்னங்க இது? அப்ப கருப்பு ஒட்டிக்கோ நீங்க, இப்ப மேக்கப் ஒட்டிக்கோங்கிறீங்க. எத்தனை நாள் தான் என்ன இப்படி பழி வாங்கலான்னு இருக்க? நானும் பாத்துறேன். பழி இல்லைங்க, என் தழைச்சுழி, நான் வந்த வழி. நீ வந்த வழிதான். உனக்கும் அறிவில்லை, உங்க அப்பனுக்கும் அறிவில்லை, மொத்தத்துல உங்க குடும்பத்துல எவனுக்கும் அறிவில்லை. அதாங்க கவலையா இருக்கு. நமக்கு பிறக்க போறது கூட அறிவில்லாம பிறந்துட்டா என்ன பண்றது? அறக்குறையா? அது வேறையா? அறிவு இருக்கோ இல்லையோ, நிச்சயமா அட்டக்கரையா பிறக்கவே பிறக்காதுங்க. அதான் படுக்கைக்கு வரும்போது சேஃபா மேக்கப்போட வரனே, அப்புறம் எப்படி கருப்பா பிறக்கும்? கிட்ட வராத, தள்ளி ஏறு. அது எப்படி? நான் உங்களை கட்டி பிடிச்சு கொஞ்சணும். I want to make love. ஏற்கனவே 7-8 நாள் வீணா போச்சு நீங்க மொட்டை மாடியில போய் தூங்குனதுல. அதனால நீ கிட்ட வராத. மேல பட்டா டி-ஷர்ட்ல எல்லாம் மேக்கப் போட்டுக்குது, இதுல லிப்ஸ்டிக் வேற. வேலைக்காரியா காலையில எல்லாத்தையும் துவச்சு போட்டுறேன். அருந்ததி, இந்த சேப்பு மேக்கப் விவகாரத்தை விட்டு தொலை. வானம் போகுது. காலையில அந்த கேஸ் சிலிண்டர்காரன் வேற மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். இன்னும் பாக்கி இருக்கே. நல்ல வேலை எங்க அப்பா கிட்ட இன்னும் நான் சொல்லல. சொல்லியிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? உங்களை தலை கீழே தொங்க விட்டு ஃபேன்ல மாட்டிருப்பாரு. ஆபீஸ்லயே எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது பாரு அருந்ததி, மூணாவது மனுஷன் சமரசம் வேண்டாம். நீ பெரிய மனசு பண்ணு, நானும் பெரிய மனசு பண்றேன். ரெண்டு பேரும் சமாதானமாவே போயிடுவோம். என்ன? எப்படி? இப்படி பழி வாங்கறத நிறுத்தி தொலை. அழுக வருது, ஆனா ஆம்பளை அழக்கூடாது. ப்ளீஸ். அது எப்படி? வந்த சினிமாக்காரி முன்னால வேலைக்காரின்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தினீங்களே, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? தோப்புக்கரணம் போடுறீங்களா? விட்டுறேன். ஐயோ, பப்ளிக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னாலேயா? நியாயமாடி இது? ஆமா, எல்லாருக்கும் முன்னாலே தானே என்ன அவமானப்படுத்தினீங்க. டூ மச் டூ மச் டூ மச்மா இது. அப்படி பண்ணலன்னா வாழ்நாள் பூரா இப்படியே என்ன வம்பு பண்ண போறியா? மேக்கப் போட்டு போட்டு. வாழ்நாள் பூரா எப்படி? நம்ம விவாகரத்து வரைக்கும் தான் பண்ண முடியும். விவாகரத்தா? என்ன என்ன சொல்ற நீ? நீங்க தான் விவாகரத்து பண்ண போறீங்களே. என்ன? யார் 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 சொன்னா? யார் சொன்னா? நீங்க வக்கீல் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? எந்த வக்கீல்? யார் வக்கீல்? எந்த வக்கீல் வீட்டுக்கு நான் போல. வக்கீல்னா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? வக்கீல்னா காக்கி சட்டை போட்டுட்டு தலையில காக்கி குள்ளா வச்சிட்டு இருப்பாரு. புரியுது. உங்க அப்பன் தான் என்ன நிழல் மாதிரி எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் சொன்னானா? இல்ல, உங்க நிழல் தான் சொல்லுச்சு. நீங்க வக்கீல் வீட்டுக்கு போனீங்க, அங்க மறந்து போய் வீட்டு வாசல்ல உங்க நிழலை விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் தற்செயல உங்க நிழலை சந்திச்சேன், அதுதான் சொல்லுச்சு. என்னடி கதை விடுற? அப்ப விஷயத்துக்கு வாங்க. நீங்க வக்கீல் வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? நீ என் தர்ம பத்னியா இருந்தா யார் சொன்னாங்கன்னு சொல்லணும். ஃபுல் டைம் தர்ம பத்தினி இல்லையேனா, பார்ட் டைம் தானே. மத்த நேரத்துல வேலைக்காரி. என்ன சித்திரவதை பண்ணாத. யார் சொன்னாங்க? சொல்லு சொல்லு ப்ளீஸ். அருந்ததி, we will come to your truth. சமாதானமா போயிடுவோம். அப்படியா? ஓ, போலாமே, சமாதானமா போலாமே. ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நானும் போடுவேனே சில கண்டிஷன்ஸ். முதல்ல உங்களது சொல்லுங்க. இனிமே இந்த வீட்ல நடக்கிறது எதையும் உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இது முதல் கண்டிஷன். சரி, சத்தியம் பண்றேன், சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் நானே டீல் பண்ணிக்கிறேன். வேலைக்காரின்னு நீங்க சொன்னது கூட எங்க அப்பா கிட்ட சொல்லாம நானே தானே டீல் பண்ணேன். உங்க அப்பாவே பெட்டர். சரி சரி, உன் கண்டிஷன் என்ன சொல்லு. விவாகரத்து அது இதுன்னு அசட்டுத்தனமான நினைப்பெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. ஓகேயா? அது சத்தியம்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஆனா விவாகரத்துக்கு போகவே மாட்டேன், சத்தியமா. அதான் பண்ணிட்டீங்களே. சரி சரி, உங்க அடுத்த கண்டிஷனை சொல்லுங்க. இந்த மேக்கப் விவகாரத்தை இன்னி ராத்திரியோட விட்டு ஒழி. தோப்புக்கரணம் போடுற கண்டிஷன் மட்டும் இருக்கும். அது நீ ஒன்று பண்ணு. அந்த பூஜை ரூம் கிட்ட வந்து நிற்கிற மாதிரி நில்லு. நான் பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுற மாதிரி போட்டுறேன். ரெண்டு பேருக்கும் போட்ட மாதிரி ஆயிடும்.
நாளைக்கு காலையில் வச்சுக்கலாம். எவ்வளோ போடணும்? ஒரு 108. சரி, உங்களுக்கு வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? என்கிட்ட உண்மையை மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சரி, சத்தியமா மறைக்க மாட்டேன். நான் வக்கீல் வீட்டுக்கு போன விஷயத்த உங்ககிட்ட சொன்ன ராஸ்கல் யாரு? பாவம், ராஸ்கல் எல்லாம் இல்ல. நம்ம 2 பேர் மேலயும் அக்கறை உள்ள உங்க ஃப்ரெண்ட். யாரு? ஆகாஷ் திருடனா? அட பாவி, ராஸ்கல், ஸ்நேக துரோகி. ஆகாஷ், நட்புக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? தெரியுமே, நகமும் சதையும் மாதிரி இருக்கிறது, நல்லது கட்டத்தில் பங்கெடுத்துக்கிறது, இதான் உண்மையான நட்புக்கு அடையாளம். இதெல்லாம் தெரிஞ்சும் எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா ராஸ்கல். என்னடா சொல்ற? உண்மையை சொல்றேன். அனாவசியமா என் வாழ்க்கையில குறுக்கிடுற உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல முடிவு பண்ணிட்டேன். கௌதம், நண்பனோட மரணத்தை தாங்கிக்கலாம், ஆனா நட்போட மரணத்தை தாங்கிக்க முடியாது. டிவியில் ஏதோ பழைய படம் பார்த்துருக்கேன். ஆமா, பார்த்தேன். என்ன இப்போ? பார், நீ அவசரப்பட்டு நம்ம நட்பை சாகடிச்சிடாத. டேய், அதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு, உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிக்கு இல்ல. வாய முறா முண்டா. வாய முறா முண்டோம், அறிவு கட்டவன. இந்த அளவுக்கு வெறுப்பு வர்றதுக்கு நான் என்னடா பண்ணேன் உனக்கு? அறிவு கட்டவன. ஆண்டி நிற்கிறாங்க, போட்டோ உனக்கு வச்சுக்கிறேன். பின் என்னடா, கல்யாணமாகி உன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. என் கஷ்டத்துக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்கட்டுமேனு ஒரு வக்கீல போய் பார்த்தேன். அது போய் அருந்தத்துக்கிட்ட போட்டு கொடுத்துருக்கடா ராஸ்கல். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? என்னை ஃபாலோ பண்ற இன்ஃபார்மர் வேலைக்கு சுந்தரத்துக்கிட்ட எவ்வளோட கமிஷன் வாங்கினேன்? எவ்வளோ? வாய முடுற, அறிவு கட்டவன. இந்த வாட்டி யாரு? ஒய்ஃபு. பழகிட்டமேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா பழைய செருப்பாலே ஒன்று அடிச்சிருப்பேன். பைத்தியக்காரத்தமாக நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறியா? என்னடா மூஞ்ச பாரு, உராங்குட்டான். என்னது இது உராங்குட்டான்? மனுஷ குரங்கு. உங்க அப்பா இது எங்கடா? என்னடா இது எதில் விட்டேன்? கடைசியாக அவன் சட்டையை விட்டேன். நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறியா? கேப்பேன்டா, கேப்பேன். நீ யாரா என்ன கேட்கறதுக்கு? உனக்கு கல்யாணம் பண்ண வச்ச பாவத்தை பண்ண பாரு, கேட்பேன். உனக்கு கௌரவமான உத்தியோகம் வாங்கி கொடுத்தேன், கேட்பேன். சட்டையை பிடிச்சி கேட்கறோட உரிமை இருக்கு தெரியுமா? அருந்ததையும் அவங்க அப்பனை பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு நடுவில் நீ வேறையா? நான் படுற அவஸ்தையை எல்லாரும் பார்த்து சிரிக்கிறீங்க. அவ்வளோ கேவலமா போயிட்டேன்டா. என்னடா பெரிய கேவலம் ரமணி. அருந்ததி கூட உன்னை டார்ச்சர் பண்ற, நீ தானடா அவளை டார்ச்சர் பண்ற. தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டிய 4 பேர் முன்னாடி வேலைக்காரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்சல்ட் பண்றிய, உனக்கு என்ன தைரியம்? உனக்கு பல்ல உடைப்பண்டா ராஸ்கல். உன்னெல்லாம் தூக்குல போனடா, தூக்குல தூக்குல. என்னடா 3 பேரும் ஒரே மாதிரி தலையை வாரிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம வராளுங்க வேவு பார்க்க, அதான் ஒரே மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அது இருக்கட்டும், இந்த வேலைக்காரி மேட்டரை உங்ககிட்டயும் சொல்லிட்டாளா? அவங்க அப்பனுக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணி சொன்னான்னு நினைச்சேன். வரிக்கு வரி உங்ககிட்டயும் சொல்லிட்டாளா? அவ பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி ரூபத்துல வந்திருக்கிற கொள்ளி வாய் பிசாசு. இந்த விஷயத்தை அருந்தது என்கிட்ட சொல்ல. வேற யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதை உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு கனவுல வந்தது. என்ன கதை விடுறியா? இந்த கழுதை இல்லைன்னா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட அழுதுருக்கணும். எங்க அம்மா தானே? சரிடா, அதை விடு. நான் ஒன்று கேட்குறேன். அருந்ததி கருப்புன்னு தெரிஞ்சுதானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனா அதை சொல்லி அவனை அவமானப்படுத்துற? ஏன் அவன் மனசை புண்படுத்துற? கருப்புன்னா பொறுத்துக்கலாம், திமிருன்னா பொறுத்துக்க முடியுமா? சிரிச்சுக்கிட்டே அவ குத்தலா பேசுறது எனக்கு மட்டும் தானே தெரியும். ஒரு 1000 ரூபாய் கையில வர மாதிரி ஒரு சைட் பிசினஸ் அது இருந்தா போதும், ஒரே ஸ்ட்ரோக்ல இந்த அருந்ததி சுந்தரம் வேலை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவேன். மாட்டிக்கிட்டேன். இப்ப வீட்டுல எல்லாரும் என்ன வில்ல மாதிரி பாக்குறாங்க. பார்க்க வச்சுட்டா ஒரே ஒரு வார்த்தை அவளை சொன்னா போதும், எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறீங்க. எங்கே இந்த மெசேஜ் போகுது, என்ன லிங்க், ஒன்னும் இந்த மரமண்டைக்கு புரியல. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், அந்த மாதிரி இருக்குடா. சரி, இந்த கன்றாவை எல்லாம் வேண்டாம், எதுக்கு 2 பேருக்கு சண்டை, டைவர்ஸை வாங்கிட்டு அழகா பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வக்கீல போய் பார்த்தேன். ஊருக்கு உபகாரம் பண்றேன்னாச்சு, நீ போட்டு கொடுத்துட்ட. நல்லாரு. நீ வக்கீல பார்த்த விஷயம் சுந்தரத்துக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாத்தியா? சுட்டு துப்பாக்கி வச்சிருக்காரு. ஆமா
அவர் யாரையும் சுட்டதா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. தற்கொலைக்காக வச்சிருக்காரு அதை. அது சீக்கிரம் நடந்ததுன்னா எல்லாருக்கும் நல்லது. டேய், இதெல்லாம் சொல்லாத நீ. இந்த பார், நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி அடுத்தவன் குடும்பத்துல பூந்து ஆள் காட்டி வேலை செஞ்சேன்னா உனக்கு எவனுமே ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். ஆமா, டேய், நான் சொல்றத கேளு. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தர. என்னன்னு? அருந்ததி கூட சண்டை போட மாட்டேன், ஒத்துமையா இருப்பேன் அப்படின்னா? ஆமா. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன? இனிமே உன் வழியில நான் தலையிட மாட்டேன், நீ எங்க போனாலும் வந்தாலும் நான் அருந்ததி கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடு. முடியாது, சத்தியமா முடியாது. நட்புக்கு எல்லாருக்கும் இலக்கணமா இருந்தோம். ஒரு கர்ணன் துரியோதனன் மாதிரி, ஒரு கண்ணன் குச்சேலன் மாதிரி, ஒரு விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் மாதிரி. இனி பெரியாம இருக்கலாம் நினைச்சியா? நீ வேண்டாம் நினைக்கிற. ஓகே, இனிமே நீ யாரோ நான் யாரோ. போடா அறிவு சூன்யம், போடா ஞான சூன்யம், போடா புண்ணாக்கு, போடா தேவாங்க, போடா மாங்கா மடையா, போடா தேங்காய் மடையா. என்னடா 2 பேரும் கவுண்ட் பண்ணி செந்தில் மாதிரி ஆயிட்டோம். ஆமாண்ணே. கமேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஏதாவது புது சர்க்குலரா? இன்னைக்கு தேதி 5 சம்பள நாள். உங்களோட பே பேக்கெட். ஓகே, தேங்க்யூ. என்ன ரொம்ப லைட்டாக இருக்கு? வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? இல்லையே, கவரில் உங்கள் பேர் இருக்க. அது சரி. என்ன அது 250 ரூபா தான் இருக்கு. என் சம்பளம் 12,000 சொச்சையா? கூடவே எம்டி ஒரு லெட்டர் வச்சிருக்கார். என்னையா லெட்டர்? அருந்ததியோட பியூட்டி பார்லர் எக்ஸ்பென்சஸ் 1500 rupees, 2 times per day 3000 rupees, 4 days, so 12,000 rupees. அது போக உங்க சம்பளம் 250 ரூபா இந்த மாசம். என்னையா எம்டி ஓவரா இரிட்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நான் திருப்பி ரியாக்ட் பண்ணேன்னா அவர் தாங்க மாட்டாரு. ஆமா, கோவப்படாம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்க ஒய்ஃப் பியூட்டி பார்லருக்கு போனது வாஸ்தவம் தானே? ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு மேக்கப் போட்டுனது வாஸ்தவம் தானே? ஆக ஒய்ஃபை பியூட்டி பார்லருக்கு அனுப்பிச்சது யார் தப்பு? நானா அனுப்பினேன்? என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? சார், என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது சார். ஆனா பியூட்டி பார்லர் வந்து பில்லு எம்டி சாருக்கு கொரியர்ல வந்தது. அவருக்கு வந்ததுன்னா அவர் தானே கொடுக்கணும். எம்டி சாரோட டாக்டர் இப்போ உங்க ஒய்ஃபு அப்படின்னா ஒய்ஃபோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் தானே மீட் பண்ணி ஆகணும். அதுதானே நியாயம். என்னையா பெரிய நியாயத்தை கண்டுட்ட? வெறும் 250 ரூபாயை கவர்ல போட்டு பே பேக்கெட் கொடுத்தா மாசம் பூரா எப்படி கொடுத்த நடத்துறது? வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் எதுக்கு சார்? அதுவும் தினசரி 3000 ரூபான்னா குடும்பம் வழங்குமா? மேக்கப் போட்டுட்டே ஒய்ஃப் இருந்தா அப்புறம் உங்க பேண்ட்டு பனியன் ஷர்ட்டு இதெல்லாம் வாஷிங் செலவு எவ்வளவு ஆகும்? இப்போ என்னையே எடுத்துங்க. மாசம் ஆச்சுன்னா என் ஒய்ஃபுக்கு 2 பவுடர் டப்பா, அதுதான் சாங்ஷன். அதை அவ மூஞ்சில கொட்டினாலும் சரி, சாக்கடையில கொட்டினாலும் சரி. அதான் போதையா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாசமே 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு யார் புத்திசாலின்னு உங்க முதலாளி காட்டுறேன். யாரு ஸ்மார்ட்னு பாத்துருவோம். அது எப்படி சார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆபீஸ் வரதுக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுத்தாரு உங்க எம்டி, ஞாபகம் இருக்கா? ஆமா. அந்த காரை விற்கிறேன் 2 லட்சம் ரூபாய்க்கு. 12,000 ரூபாய் பிடிச்ச உங்க எம்டி புத்திசாலியா? காரை வித்து 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட போறேனே நான் புத்திசாலியா? பாத்துருவோம். அதெல்லாம் ஓகே சார். ஆனா கார் உங்க பேர்ல இல்ல, ஆர்சி புக்கு ஆபீஸ் பேர்ல இருக்கு. நரசிம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன், இந்த பேப்பர் வைட்டாலே நான் அடிச்சிருவேன். நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னாச்சு? அடிபட்டுருச்சா? அடி பட்டுது, ஆனா இன்னும் உயிர் தான் போல. என்னடா அவசரம்? பார்த்து வரக்கூடாதா? வீடு முழுக்க இந்த மாதிரி தண்ணியை கொட்டி எதுக்கு முழுகி வச்சிருக்க? யாரோட வேலை இது? இன்னைக்கு வரலட்சுமி பூஜை, அதனால நான் தான் வீடெல்லாம் கழுவி விட்டேன். இன்னும் ஈரம் காயல, அதான் உங்களுக்கு வழுக்கி விட்டுருக்கு. நினைச்சேன், நான் வழுக்கி விழுந்தாலே உனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காகவே தண்ணியை கொட்டி வச்சிருக்கேன். பாத்தீங்களா அத்தை? எப்பவும் வாயில விஷம் இவனுக்கு. நல்ல வாழ்க்கை அமையணும்னு தானே வரலட்சுமி பூஜை பண்றது. அதுக்கு நான் வழுக்கி விழணுமா? வரலட்சுமி பூஜை, வரலட்சுமி பூஜை. ஏண்டி இப்படி தண்ணியை கொட்டி கழுவி கொண்டாடலன்னா குடியா முழுகி போயிடும். அப்பா, இந்த முசுலோட யாரான்னு பேசுவாங்களா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? இது அம்மன் விஷயம், இப்படிலாம் பேசாதீங்க. தெய்வ குற்றம் ஆயிடும். இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணாதான் அம்மன் மனசு குளிரும், வீட்டுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சத்தியமா சொல்றேன், நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எந்த நல்லதும் நடக்காது. எந்த வேளையில நீ இந்த வீட்டுக்கு வந்தையோ எல்லாம் கெட்டு குடிச்சவரா போச்சு. என்னடா அது? நல்ல நாளாவதும் அந்த பொண்ணை இப்படி திட்டுற? காலையிலேயே குளிச்சுட்டு ஒரு வா காபி கூட குடிக்காம கொலை பட்னியா விழுந்து விழுந்து அத்தனை சாமி காரியமும் செஞ்சுட்டு இருக்கா. அவளை எதுக்கு திட்டுற?
திட்டுவேன், அப்படிதான் திட்டுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நான் படுறேன் சித்திரவதை. அதுக்கெல்லாம் காரணம் இவதான். உருப்பிடுவாளா இவ? அண்ணே, குடிசையில இருக்கிறவங்க கூட உன் மாதிரி பொண்டாடி திட்ட மாட்டான். நீ வாய மூடுறே. சார் பையனுக்கு இன்னைக்கு சம்பள தேதி ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அந்த கடன் பாக்கி 200 ரூபா வாங்கி தரேன்னு சொன்னீங்களா சார்? பையன் வந்தாச்சு, கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார். பையன் வந்தாச்சியா? அவனுக்கு மூடு வர வேண்டாமா? அது பார்த்து டென்ஷன்ல ஏதோ கத்திட்டு இருக்கான் பாரு. அவர் எப்போ மூடுக்கு வர்றது, எப்போ வழிக்கு வர்றது, எப்போ சார் வாங்கி தருவீங்க? வழிக்கு விழுந்துட்டாயா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வழிக்கு வந்துருவான். சம்பள கவரை திறந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தோம்னா கேட்டு வாங்கிடுவேன். அப்போ லேட் ஆகுமா? கொஞ்சம் லேட் ஆகும். அப்போனா அந்த 200 ரூபா கடன் பாக்கி நீங்கள் கடையில் கொடுத்துருங்க. பையனை கொஞ்சம் குனி. உன் தலைமையில் அடிச்சு சொல்றேன், சத்தியமா நானே கடையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துட்றீங்க? என்னங்க, நான் ஏதோ புதுசா தப்பு செஞ்சேன்னா சொல்லுங்க. புதுசானா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை தவிர. பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன திமிரோட பேசுறா பாருங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்பா? நீ செஞ்சது அத்தனையுமே தப்புடி. பின்ன என்னங்க, என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க பாட்டு திட்டிட்டு இருந்தா எனக்கு என்னன்னு புரியும்? பெருசா பள்ளம் வெட்டி யானையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு எல்லாரும் என்ன கேவலமா நடத்துறாலும் கொண்டு வந்து விட்டவ நீ. புருஷனையே பழி வாங்கணும் துடிக்கிறிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, பொம்பளையா? அண்ணி, வாய் வலிக்கிற அளவுக்கு திட்டி அண்ணன் தானா ஓயட்டும். நீங்க வாங்க. இல்ல ரமணி, என்ன விடு, நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். அருந்ததி, அவன் கிடக்க, அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத. பேச்சு கொடுக்காதான்னு என்ன அர்த்தம்? பைத்தியம் அர்த்தமா? தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போங்க, போங்க ப்ளீஸ். நானே பாத்துக்கிறேன், போங்க. என்னங்க, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? என்னமோ வீட்டுல பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறேன். எல்லா இடத்துலயும் பிரச்சனை ஒன்னால தாண்டி. என் இடத்துல இன்னும் தெரிஞ்சிருந்தா உன்னையும் உங்க அப்பனையும் ஓட ஓட விரட்டி கொன்னுட்டு உள்ள போயிருப்பான். முடியல. எதை நினைச்சு உரல அடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. பாவி பாவி, என் லைஃபே போச்சேடி. இதுல உனக்கு சப்போர்ட்டா ஆளுக்கான எனக்கு அட்வைஸ் வேற. நல்ல நாள் அதுமா சொல்றேன், என் வயத்தறிச்சல் வீண் போகாது. போது நிறுத்துங்க. இப்படி தலையும் இல்லாம வாழும் இல்லாம நீங்க ஏன் இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல அப்படி என்னதான் வேதனை? அதுக்கு நான் எப்படி காரணமாவேன்? சொல்லுங்க சொல்லுங்க. நீயே கண்டுபிடிச்சுக்க. என் மனசுல என்ன இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சுக்க. நான் ஏன் இப்படி கோவமா கத்துறேன்னு நீயே கண்டுபிடிச்சுக்க. பதிவிரதையாச்சே, நீயே கண்டுபிடி. பத்திரி தெய்வமே, நீயே கண்டுபிடி. வரலட்சுமி தாயே, வரலட்சுமி பூஜை அதுமா என்னெல்லாம் சொல்றாருன்னு பார்த்தல. நானும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வேற என்னமா பண்ண முடியும்? டு மிஸ்டர் சுந்தரம் எம்டி. சார், என் மாமனாரே எனக்கு முதலாளியா இருக்கிறத நான் வெறுக்கிறேன். மாமனார் காலில் விழுந்துக்கிட்டு அவர் சட்டத்திட்டங்களுக்கும் அடக்குமுறைக்கும் அடாவடித்தனத்துக்கும் அடிப்பணிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளையா இருக்க என் தன்மான இடம் கொடுக்கல. அவருக்கு நான் மாப்பிள்ளையா மட்டுமே இருந்து தொலைச்சிட்டு போறேன். அது என் தலையெழுத்து. அவ்வளவு சீக்கிரமா மாற்ற முடியாது. ஆனா கைகட்டி சேவகம் பண்ற சபார்டினேட்டா இருக்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். பொட்டி கடை வச்சு என் பொண்டாட்டியை காப்பாற்றுவேன். இதுவே என் ராஜினாமா கடிதம். குட் பை. ப்ளீஸ் accept and relieve me immediately. அந்த ராட்சசி அருந்ததிக்கு இதுவே ஒரு பாடமா இருக்கட்டும். இந்த கிரிமினல் சுந்தரத்துக்கிட்டே தப்பிக்கிறதுக்கு இந்த ராஜினாமா தான் ஒரே வழி. தெருவில் நின்னாலும் பரவாயில்ல, அடிமைப்பட்டு அசிங்கமா வாழவே கூடாது. எஸ் கௌதம். நான் அருந்ததி பேசுறேன். எதுக்காக அவசரப்பட்டு ராஜினாமா லெட்டர் எழுதியிருக்கீங்க? ஹலோ, நான் ராட்சசி, எங்க அப்பா கிரிமினல். ஓகே, அதுக்காக நீங்க ஏன் வேலையை ராஜினாமா செய்யணும்? நீ 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 எங்க இருந்து பேசுற? வீட்ல இருந்ததா? இத பாருங்க, அந்த ராஜினாமா லெட்டரை முதல்ல கிழிச்சு போடுங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம். புருஷன் வேலை இல்லாம இருக்கலாமா?
இவ்ளோ பெரிய வேலையை விட்டுட்டு நீங்க எதுக்கு தெருவுல நிக்கணும்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதை கிழிச்சு போட்டு வீட்டுக்கு வாங்க. ராஜினாமாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன உளற நீ? உனக்கு எப்படி தெரியும்? என்னங்க இது? நீயே கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. ஹலோ எப்படி தெரியும்? ஹலோ எப்படி தெரியும்? ஹலோ ஹலோ ஹலோ